ஐபிஎல்லுடைய 18வது சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், ஸ்ரேயஸ் ஐயர் ஆகியோர்ல ஒருவரை வாங்கி தோனி அவர்களுக்கு பிறகு தோனி அவர்களுடைய இடத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னுமே கருதப்பட்டது. ஆனா மெகா ஏலத்துல இந்த 3 பேரையுமே சென்னை அணி வாங்கல. பெரிய அளவுல ஆர்வமுமே காட்டல. இந்த நிலையில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விக்கெட் கீப்பர் இடத்திற்கு முக்கிய வீரர்களை வாங்க ஆர்வம் காட்டாதது ஏன் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. ஐபிஎல்லுடைய 18வது சீசன்ல மகேந்திர சிங் தோனி சில போட்டிகள்ல மட்டுமே விளையாடி விட்டு சேப்பாக்கத்துல ஃபேர்வெல் போட்டியுடன் விடைபெற அதிக வாய்ப்பு இருக்கு. இதனால தோனி அவர்களுக்கு அடுத்து யாரை விக்கெட் கீப்பராக ஆட வைப்பது அப்படின்றது குறித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் தீவிர ஆலோசனை மேற்கொண்டதாகவும் இறுதியில ருத்ராஜ் கெய்க்வாட்டையே புது விக்கெட் கீப்பராக தேர்வு செய்திருப்பதாக சொல்லப்படுது. ருத்ராஜ் கெய்க்வாட் ஏற்கனவே மும்பை அணிக்காக விக்கெட் கீப்பராக விளையாடி இருக்காரு. இதனால விக்கெட் கீப்பராக செயல்படுவது அவருக்கு பிரச்சனையே இருக்காது. ஐபிஎல் 18வது சீசனுக்கான பயிற்சியின் போது அவர் விக்கெட் கீப்பர் பயிற்சியிலுமே ஈடுபடுவார் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. ஐபிஎல்லுடைய 18வது சீசன்ல மொத்தம் 74 போட்டிகள் 65 நாட்களாக நடைபெற உள்ளது. மார்ச் 22 தேதி முதல் லீக் ஆட்டம் நடைபெறுது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணிக்கு இடையில முதல் லீக் போட்டி நடைபெற உள்ளது அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இந்த ஐபிஎல் போட்டிக்காக உங்களை யாரெல்லாம் அவளுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.